வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளதான் தை பூசம் அப்படின்னு நம்ம ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடம் ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமியோடு வரும் பூச நட்சத்திர தினத்தை தை பூச திருநாள் அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடவிருக்கிறோம். அந்த தை பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்மால் முடிந்தவரை உச்சரித்துக்கிட்டே இருந்தோன்னா முருகப்பெருமானே நேரில் வந்து நம் கஷ்டத்தையெல்லாம் போக்குவார் அப்படிங்கிறது உண்மை. நம் கஷ்டத்தை அனைத்தையும் போக்கவல்ல ஒரே மந்திரம் 4 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தை முழுவதும் உச்சரித்து கொண்டே இருந்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். தை பூசத்தன்று முருகப்பெருமான் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாகவே பழனியில் ரொம்பவே பிரம்மாண்டமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தான் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை 4 வார்த்தை மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நம்மால் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை உச்சரித்து கொண்டே இருந்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மந்திரம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். திரும்பவும் சொல்கிறேன், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருள் இடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருள் இடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை முடிந்தவரை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் வரை இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முருகன் அப்படின்னாலே அழகு என்று பொருள். முருகன் தேவ சேனாதிபதி, தேவர்களின் சேனாதிபதி அப்படிங்கிறதுனால இவரை ஒரு போர்க்கடவுள் அப்படின்னும் சொல்லுவாங்க. தை பூசத்தன்னைக்கு முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாகவே பழனியில் ரொம்பவே சீரும் சிறப்புமாக கடைபிடிக்கப்படுகிறது. சிதம்பரத்துக்கு வரும் அருப்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரண்யவர்மன் அப்படிங்கிற மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த தைப்பூச திருநாளில் தான். அப்படிங்கிறதுனால தான் சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு கந்தபிரானை நினைத்து யாமிருக்க பயமேன் என்று சொல்லும் முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். முருகனின் பரிபூரண ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.